ஒரு குதிரை குரான் கேட்டு நடுங்கியது. ஏன் தெரியுமா? இரவு நேரம், அமைதியான சூழல். உசைத் இப்னு ஹுதைர் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு சிறந்த சஹாபி. அவருக்கு குரான் மீது அளவில்லா காதல். இரவு நேரம்தான் அவருக்கு அமைதியான நேரம். அவர் அல்லாவோடு பேசும் நேரம். தனியாக உட்கார்ந்து அழகாக குரான் ஓதிக்கொண்டிருந்தார். அவருடைய குரல் மெதுவாக மனதை தொட்டது. அருகில் கட்டி வைக்கப்பட்டிருந்த குதிரை திடீரென அமைதியாக நின்றது. பிறகு அது நடுங்க ஆரம்பித்தது. அவர் ஓதலை நிறுத்தினார். குதிரை அமைதியாகிவிட்டது. மீண்டும் மோத ஆரம்பித்தார். குதிரை மீண்டும் நடுங்க ஆரம்பித்தது. இதென்ன ரகசியம் என்று பயந்தார். என்ன நடக்குது என்று மேலே பார்த்தார். அங்கே வானத்தில் ஒரு ஒளி, மேகங்களைப் போல ஒன்று மெல்ல கீழே இறங்கியது. அவர் குர்ஆன் ஓதலை நிறுத்தினார். அந்த ஒளி மறைந்தது. அடுத்த நாள் அவர் இதை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகையுடன் சொன்னார்கள், அது மலக்குகள். நீங்கள் ஓதிய குர்ஆனை கேட்க வந்தார்கள். அந்த குதிரை அந்த நூரை பார்த்ததால்தான் நடுங்கியது. நீங்கள் குர்ஆன் ஓதும்போது நீங்கள் மட்டுமில்லை, வானமும் கேட்கும். குர்ஆன் ஓசை நிறைந்த வீட்டில் ரஹ்மத் இறங்கட்டும். ஆமீன்.